நல்லா சாட்டை துறைமுருகன் அண்ணன் பேசுனா அதில் விஷயம் இருக்கும்டா, மேட்ரு இருக்கும்டா, பேசுனா சீமான் அண்ணனுக்கு ஈக்குவலாக அவரும் தரவுகளை வச்சு பேசுவார்றா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம். இப்போ நீ ஒருத்தரை அவமானப்படுத்தணும், ஒருத்தரை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே நீ வீடியோ பண்ணுற. நீ அப்படியே பாடுறத போட்டிருந்தா கூட பரவாயில்ல, கடைசியில் மாடு கத்துற மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று ஆட் பண்ண பாரு, அப்போ தான் தெரியுது உன்னுடைய தரம் என்ன அப்படின்ட்டு. யாரோ ஒருத்தர் அந்த 41 பேரை கொண்டுட்டாங்க, சரிதானே? அது யாரு? அந்த 41 பேர் சாவுக்கு காரணம் சாட்டை தான். இவங்க தான் வருவாங்க, ஒரு 10 சீட்டு வரும் டிவிக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த போது 108 எம்எல்ஏக்கள், ஆட்டோ ஓட்டுநர், ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ஒருத்தவங்க, இந்த மாதிரி முகம் தெரியாதவங்க, அடையாளம் தெரியாதவங்க, யாருன்னே தெரியாதவங்க எல்லாருமே மதம் பார்க்காம, இனம் பார்க்காம, மொழி பார்க்காம விஜய் சாருங்கிற ஒற்றை மனுஷனுக்காக ஓட்டு விழுந்திருக்கு. நம்ம பெருமை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் அவங்க எஸ்ஏ ஜார்ஜ். இப்போது சட்டசபையில் பயங்கரமாக காரசாரமாக சில விவாதங்கள் நடந்துச்சு. எதிர்கட்சி கேள்வி கேட்க, ஆளுங்கட்சி பதில் சொல்ல. ஸோ ஒரு 2-3 நாளாகவே சட்டசபையினுடைய பேச்சு தான் அடிபட்டுச்சு. இப்போ நம்ம அண்ணனை தெரியும், சாட்டை துரைமுருகன். அவர் எப்போவுமே பார்த்திங்கன்னா டிஎம்கேவை முதல்ல குறை சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ விஜய் சார் எப்போ அரசியலுக்குள்ளே நுழைஞ்சாரோ அதிலிருந்து அவரை குறை சொல்ல ஆரம்பித்தார். மேக்சிமம் நாம் தமிழர் கட்சி, அந்த நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த கட்சியின் மேலே எவ்வளவு ஈர்ப்பு, எவ்வளவு அன்பு இருந்துச்சு. ஏன்னா அந்த பேரே அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பை கொடுக்கும் நமக்கு, நாம் தமிழர் அப்படின்னு சொல்லும் பொழுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பிரபாகரன் அவர்களை தன்னுடைய தலைவராக எடுத்தாங்க, பெரியார் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் பெரியார் பேரன் சீமான், அதுக்கப்புறம் நான் பெரியாருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அந்த கிழவன் அவன் ஒரு சனியன், நான் தமிழை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை அவரை திட்ட ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் என் தம்பி வரான்டா, என் தம்பி வந்ததுக்கப்புறம் இருக்குடா உங்களுக்குன்னு சொல்லியிருந்தார். அப்புறம் அவர் இவங்க கொள்கை சரியில்லை, ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்களும் சரி, மலையாளிகளும் சரி, கன்னடர்கள், தெலுங்கு, ஹிந்தி எல்லா இனத்தவர்களும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்ங்கிற மாதிரி வந்தாரை வாழ வச்சு அவங்களுக்கு ஓட்டு உரிமையும் பெற்று கொடுத்துருச்சு. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் இன்றைக்கி மற்றவர்களை திட்டிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம ஆட்சிக்கு வரணும்னா நாம் தமிழர்களை மட்டுமே அரவணைச்சா பத்தாது, எல்லாரையுமே அரவணைக்கணுங்கிற நோக்கத்தோட விஜய் அவர்கள் சீமான் கூட இருக்கிறது சரி வராதுன்னு சொல்லி அவர் விலகி போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரே அடி. வாரிசு படத்தோடைய படம் ரிலீஸ் ஆனப்போ இவர் போட்ட விமர்சனம், இந்த மாதிரி ஒரு படம் இல்லைங்க, தளபதியை சூப்பராக நடிச்சிருக்காப்புல, அப்படி இருக்குது, அப்படியே படமே அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது, அப்படியே என்கேஜிக்காக இருக்குன்னு சொன்னதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவர் நான் உங்களோட சேரலான்னு சொல்லி வெளியில் போனதுக்கப்புறம் என்ன படம் நடிச்சிருக்காப்புல, 69 படத்தில் எதுவுமே சரியில்லை, எல்லாம் குப்பைன்னு சொல்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி மாறி 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 பேசுகிறது தான் இவங்களுடைய வேலையாக இருக்குது. இப்போ இந்த சட்டசபையில் நடந்த நிகழ்ச்சியை வச்சு இவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அந்த கருத்துக்கு நம்ம எதிர்கருத்து வைப்போம், சரிங்களா? பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காருன்னு முதல்ல பார்ப்போம். எதிர்கட்சிகள் இந்த ஆட்சி 40 நாள்ல என்னென்ன பண்ணிருக்குன்னு கேட்டிருக்காங்க. விவசாய கடனை முழுமையா தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னீங்க, பண்ணல. ஒரு பக்கம் மின்சார தடை இருக்கு, மின்வெட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு கெட்டு இருக்குது, வாயை துறங்க சிஎம் அப்படின்னு பேசினாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சொன்ன வாக்குறுதிகள்ல இந்த 2500 அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு இதெல்லாம் எப்ப கொடுக்க போறீங்க? நீங்க சொன்னது போலவே பெண்களுக்கான தமிழ்நாடு இலவச பேருந்து எப்ப கொடுக்க போறீங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் காமன்மெண்ட் இருக்கு. ஆனா சட்டசபைக்குள்ள இந்த 40 நாள்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாக்கு மேல பல்ல போட்டு எதிர்த்து கேட்டிருக்காங்க. சட்டசபைக்கு ஒரு மாண்பு இருக்கு. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாதுரை, கர்ம வீரர் காமராஜர் இவங்கெல்லாம் இருந்த அமைச்சரவை இல்லையா, சட்டசபை இல்லையா, அதனால ஒரு மாண்போடு நடந்து கொள்வாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அப்ப சட்டசபைக்குன்னா அவருக்கு ஒரு பிரத்யேகமான பேச்சை தயாரித்து துண்டு சீட்டு தான், ஏர்போர்ட் சீட்டு தான், இருந்தாலும் அது பிரத்யேகமா இருக்க போகுது. 11 ஒன்னொன்னும் பளிச்சு 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 பளிச்சுன்னு அடிக்க போறாரு அப்படின்னு பார்த்தா 1/2 மணி நேரம் பேச்சு. ஒன்னே ஒன்று மிஸ்ஸிங், ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங்கும் ஒரு குத்துப்பாட்டும் இருந்திருந்தா உண்மையிலே ஒரு கமர்ஷியல் படம் பார்த்த மாதிரி. இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 40 நாளில் என்னத்தை மாற்றிட்டீங்க தமிழ்நாட்டுன்னு சொல்லி தலைவர் கேட்குறாப்புல, அண்ணன் கேட்குறாப்புல சாட்டை. இவருக்கு என்னென்னா இதுதான், எதுக்கு எடுத்தாலும் ரெஃபரன்ஸ் ஒன்று வைக்கிறாரு பார்த்தீங்களா, குத்து சாங்கு, இன்ட்ரோ சாங்கு, ஒரு இது வச்ச மாதிரி இருக்கும், அப்படியே படம் பார்த்த மாதிரி இருக்கும்ன்ட்டு இவங்க படமாக தான் பார்க்குறாங்க. என்னென்னா
தளபதி வந்த உடனே ஒரு 10 நிமிஷத்தில் வந்து மின்சாரத்துறை கிளியர் ஆகிடணும், ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அதை 3 மணி நேரம் படம் மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் வந்து தண்ணீர் பிரச்சனை தீர்ந்துடணும், ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இந்த பேருந்து ப்ராப்ளம் எல்லாம் தீர்ந்துடணும், இந்த ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பள்ளி கல்வித்துறையில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் தீர்ந்துடணும். ஸோ 10 நிமிஷத்தில் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு போய் மாநகராட்சியில் போய் நின்று மாநகராட்சி பிரச்சனையெல்லாம் தீர்த்துடணும், ஒரு 10 நிமிஷத்தில் திடீர்னு ஓடி போய் அங்கே இருக்கிற அந்த சுற்றுச்சூழல் பிரச்சனையெல்லாம் தீர்த்துடணும், ஒரு 10 நிமிஷத்தில் அத்தனை பள்ளிகளுக்கும் போயிட்டு அந்த கழிப்பறை பிரச்சனை, டீச்சர்ஸ் இல்லாத இது அது எல்லாத்தையும் தீர்த்துடணும். ஸோ ஒரு 3 மணி நேரத்தில் படம் ஓடுற மாதிரி அதுலேருந்து இறுதி வரைக்கும் அப்படி பரபரன்னு போய் அப்படியே 40 நாளில் எல்லாம் கிளியர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இது எப்படி முடியும்? இல்லை, நான் கேட்குறேன், இவங்க விட்டு வச்சுட்டு போனது கிட்டத்தட்ட டிஎம்கே பீரியடில் 8 மணி நேரம் கரண்ட் ஆஃப் இருந்துச்சு. முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது அவங்க வந்து அந்த கரண்ட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்க. இவங்க எல்லாமே ஆண்ட கட்சிகள், அதாவது ஜெயலலிதா அம்மா இதுக்கு முன்னாடியும் ஆண்டிருக்காங்க, எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுதும் அவங்க ஆண்டதை பார்த்துருக்காங்க. அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் வந்து அண்ணாதுரையோட இருந்திருக்கிறாங்க, அண்ணாதுரை ஆண்டதும் பார்த்துருக்காங்க, அவரும் ஆண்டிருக்கார். ஸோ இந்த அதிகாரிகள்லேருந்து எல்லாரையுமே எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அமைச்சர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஒவ்வொரு துறையிலையும் எப்படி அந்த இதை வந்து சரி பண்ணலாம். ஏன்னா இவங்க ஆண்ட கட்சிகள் வந்து விஜய் சாருக்கு வந்து போய் ஆலோசனை வழங்க போகிறதில்ல, சார் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை இப்படி ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ இவராக தான் இதை முயற்சி பண்ணணும். அப்போ உடனே எப்படி நடக்கும்? மாமன் சரி எப்படி உடனே கொடுக்க முடியும்? பேருந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். இப்போ இபிலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் சரியான தெளிவு இல்லை. நான் போய் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2000-3000 ரூபாய்க்கு பக்கம் கரண்ட்டு பில் வந்திருக்கு. 200 யூனிட் ஃப்ரீ, நீங்களே எப்படி இவ்வளோ கரண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போய் கேட்க வரும்பொழுது அந்த இபியில் ஒர்க் பண்ணுறவரே சொல்கிறாரு, இல்லைங்க இன்னும் அந்த ஜீவோ வரல, 200 யூனிட் இன்னும் ஃப்ரீ கொடுக்கல. இல்லைங்க, முதல்வர் வந்த உடனே முதல் கையெழுத்து தானேங்க போட்டார், சிங்கப்பெண் திட்டமும் இந்த 200 யூனிட் வந்து ஃப்ரீ திட்டமும் கையெழுத்து போட்டாருங்க, வந்துருச்சுங்க அப்படின்னு. இல்லைங்க, எங்களுக்கெல்லாம் ஜீவோ வரலங்கன்னு சொல்கிறாரு. போன மாதத்தை விட இந்த மாதம் கரண்ட் பில் அதிகமாக வந்திருக்காங்க. இல்லை இன்னும் 200 ரூபா கழிக்கிறீங்க, இன்னும் வரல சார். நீங்கள் வர எல்லாமே இன்னும் அமலுக்கு வரலையா? இன்னும் முதல் கையெழுத்து அதானே போட்டாரு. சொன்னா யார் சொன்னாவா? இன்னும் வரல சார். அது 200 யூனிட் கையெழுத்து போட்டது அதுதானே. அவர் போட்டுட்டாருங்க. 174 யூனிட் தான் போட்டுக்காரு அவர் கணக்குப்படி. இன்னும் வரல, சம்பந்தமே இல்லாத. அப்படி பார்த்தாலும் நம்ம வீட்டுலாம் 500. அதான் இவருக்கு என்ன கம்ப்யூட்டர் வரணும், ஜீவோ வரலையா உங்களுக்கு? இப்ப நானும் அதை கேட்க தான் வந்தேன். 200 யூனிட் ஃப்ரீ ஆகியும் கிட்டத்தட்ட 3500. ஆட்சிக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? 2 மாசம் ஆச்சு. 2 மாசம் இல்ல, சரி 1 மாசமாவே இருக்கட்டும். 1 மாசம் இருக்கு. அதிரடி படை 30 நாள் கணக்கு. 1 மாசம் கணக்கு ரீடிங் எடுத்தா 30 நாள். அது என்ன பண்ணும், 100 யூனிட் கழிச்சுன்னு சொல்லியிருக்காங்களா? இவர் சொன்னதுக்கு வந்து 170, இன்னும் 30 யூனிட் வரல. ஸோ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நிர்வாகம். டக்குன்னு அதாவது அந்த நிர்வாகத்துக்குள்ளே வேலை செய்கிறவங்களுக்கு பாதி பேருக்கு ஜீவோ வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறதே இன்னும் தெரியல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி உடனே எல்லாம் நடக்கும்? ஸோ இன்னும் மேலே என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். தமிழ்நாடு சட்டசபையுடைய மாண்பை சீர்குலைத்து நாசமாக்கி ஒரு முதலமைச்சர் உரை எவ்வளவு கேவலமா இருக்குமோ அவ்வளவு கேவலமா இருந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் உரை. இவர் சொல்கிற இந்த மாண்பு, சட்டசபைக்குள்ளே ஒரு மாண்பு இருக்குது, அந்த மாண்பை வந்து கடைபிடிக்காமல் விட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கும் ரெஃபரன்ஸ் பாருங்கள், அண்ணாதுரை, காமராஜர் இவங்க 2 பேர்த்தையும் தான் எடுத்துக்கிறாரு. ஏன் கருணாநிதி அவர்கள் பீரியடையும் ஜெயலலிதா அம்மா பீரியடையும் நீங்கள் சொல்லலை? ஏன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பீரியடில் தான் ஜெயலலிதா அம்மா சேலையை பிடிச்சி இழுத்தது, அவங்கள போட்டு அடித்தது, கருணாநிதி அவருடைய மூக்கு கண்ணாடி உடஞ்சது. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் மேலே ஏறி நின்று இவர் தனபால் ஐயா இருந்தப்பெல்லாம், சபாநாயகராக இருந்தப்பெல்லாம் அந்த சேரை தூக்கி அடித்தது, அவரை சேரை விட்டது, வெளியே தள்ளி விட்டது, இந்த மாதிரி. அப்புறம் ஸ்டாலின் அவர்களுடைய சட்டையை கிழிச்சு விட்டது. இந்த மாதிரி பல மாண்புகள் சீராக இருந்துச்சு அந்த டைமில். இப்போ தான் உங்களுக்கு சீர் கெட்டு போச்சா? பேசுகிறதுல என்னங்க சீர் கெட்டு போச்சு உங்களுக்கு? ஒரே மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி பேசணுன்னு அவசியம் இல்லையே. ஒரே மாதிரி எல்லாருமே அவர் அண்ணாதுரை என்ன பண்ணாரோ, காமராஜர் என்ன பண்ணாரோ அதே மாதிரி நடந்துக்கணும்னு அவசியம் இல்லையே.
இவரும் அவருடைய ஸ்டைலில் பேசிட்டு போகிறாரு. மக்களுக்கு புரியுதா? அவர் என்ன இதில் சைனீஸ்லையா பேசிக்கிட்டு இருக்காரு, இல்லை தாய்லாந்து பாஷையில் பேசிக்கிட்டு இருக்கிறாரா? தமிழில் தானே பேசுகிறாரு, எங்களுக்கு புரியுதுங்க. உங்களுக்கு புரியலன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக கேளுங்க, கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க, சரியா? இன்னும் மேலும் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். முதலமைச்சர் சொல்கிறாரு சட்டசபையில், விவசாயிகள் எப்போதுமே நம்ம கூட தான் இருக்காங்க, விவசாய பெருங்குடி மக்கள் நம்ம கூட தான் இருக்காங்க, இந்த ஆட்சி கூட தான் நிற்கிறாங்க. ஒரு சில எதிர்கட்சிகளோட தூண்டுதல் அடிப்படையில் சில விவசாயிகள் நமக்கு எதிராக போராடுறாங்க. இப்போ திருவண்ணாமலையில் போட்டி போட்ட அருள் எதிர்கட்சியின் தூண்டுதல் அடிப்படையில் பேசுறாரா? விவசாயிகள் போராடுறது இருக்கட்டும், விவசாயிகளுக்காகவே கட்சி நடத்துகிறோன்னு சொன்ன நீங்கள் எப்போ போராட போகிறீங்க? சரி, அவர் மானியம் கொடுக்கல, இல்லை விவசாய லோனை அவர் தள்ளுபடி பண்ணலை, விவசாயிகள் போராடுறாங்க. அவங்க எந்த ஆட்சி வந்தாலும் அவருடைய குறைகளை கேட்டு, எனக்கு தேவைகளை கேட்டு அவங்க போராட தான் செய்வாங்க. குறைகளை சொல்லி எனக்கான நீதி வேணும்னு சொல்லி அவங்க என்றைக்குமே போராட தான் செய்வாங்க. அது ஆண்டுக்கு ஒரு முறை அவங்க போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கான முறையான கட்டமைப்பு இல்லை, நெல் குடோன் சரியாக இல்லை. அவங்கெல்லாம் கொண்டு போய் மூட்டையை போட்டால் மூட்டை மழை தண்ணியில் போய் நனைஞ்சு விளைஞ்சிருது. காற்றடிச்சிச்சின்னா பயிரெல்லாம் வாழை தோப்பு இருந்துச்சுன்னா வாழை தோப்பு சாஞ்சிருது. நெல் இருந்துச்சுன்னா வெள்ளம் வந்துச்சுன்னா நெல் கருகி அழுகி போயிடுது. இதுக்காக வருடம் அவங்க போராடி தான் இருக்கிறாங்க. நாம் தமிழர் என்ன போராடுனுச்சு? நாம் தமிழர் இப்போ சரி ரைட்டு, அவங்க போராடுறாங்க, அவங்களோட கைகோத்து நீங்களும் போராடலாமே, போராடி இருக்கலாமே. போராடி எங்க நாம் தமிழர் போராடினுச்சிங்கன்னு சொல்லலாமே. எங்கே போராடினீங்க நீங்கள்? ஏன்னா இப்போ இருக்கிறது கட்சியில் 2 பேர், நீங்கள் ஒன்று, சீமானண்ணே ஒன்று. இப்போ ஏற்கனவே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. 8 இப்படியே பேசி தான் 8%ங்கிறது 2%க்கு நிற்கிது. இன்னும் பேசுனீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. நீங்கள் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சிங்க, இப்போ யாரை எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்கிறதே உங்களுக்கு தெரியல. யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ, இப்போ அவங்கள எதிர்த்து ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து முதல்வர் ஆனதுக்கு அப்புறமும் அவரை எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன டிஎம்கேவை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்க. எப்படி விஜய் அவர்கள் பாஜகவை பற்றி ஒன்றும் பேச மாட்டேங்கிறாருங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, அதே மாதிரி நீங்கள் டிஎம்கேவை பற்றி ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க. பேச மாட்டீங்க, எப்படி பேசுவீங்க? ரைட், மேலே என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நீங்க குட்டிகளை சொன்னோன்னே சிரிச்சாப்புல எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றாரு, 200 குற்றங்கள் நடந்திருக்கு. உங்க கட்சியை சார்ந்த ஆலந்தூர் பகுதி செயலாளர் வேம்புலி, பேரை பாருங்க, வேம்புலி. அந்த வேம்புலி பாஞ்சிருக்கான், புலிமறி பாஞ்சு போய் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான். இந்த பக்கம் பார்த்தா சேலத்துல மணிகண்டங்கிற உங்க கட்சிக்காரன் ஒருத்தன் 55 பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த காணொலியை எடுத்திருக்கான். இந்த பக்கம் திருவாரூர்ல பேருந்து நிலையத்துல நின்றுகிட்டு இருந்த ஒரு பொண்ணை ஒரு ஒன்றிய செயலர், அது தாவேக்காவோட ஒன்றிய செயலர் அந்த பொண்ணுக்கு ஈவ்டீசிங் பண்ணிருக்கான். அங்க சிறுவைகுண்டத்துல எசக்கி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு தாவேக்காவை சேர்ந்த 2 பேர் பொறுப்பாளர், இளைஞரணி பொறுப்பாளர். அவன் தாவேக்கா தூத்துக்குடி மாவட்ட தெற்கு மாவட்ட இளைஞரணி செயலர் பாலமுருகன் ஜெயராஜ் 2 பேரும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை அந்த பொண்ணு சொல்லுது. அதற்கு திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற பார்த்தாரு. இந்த பொண்ணை பார்த்து உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ, நான் எனக்கு மேடை வரைக்கும் நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்ப யாரும் இந்த மேடைங்கிற கேள்வியை எதிர்ச்சிகள் கேட்கறாங்க. கரெக்ட், எவன் தப்பு பண்ணாலும் யார் தப்பு பண்ணாலும் தண்டனை வழங்கியிருக்கணும், அதுதான் கரெக்ட். இப்படி தான் விஜயலட்சுமின்னு ஒரு லேடி இருக்கிறாங்க. அவங்க அப்படி தான் சீமான் அவர்கள் மேலே அடிக்கடி இது சொன்னாங்க. என்னைய வாழ்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் என்னைய ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி. அதுவும் கொச்சையாக பேசும் அந்த அம்மா. ஃபேஸ்புக்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி அந்த அம்மா வந்துச்சுன்னா விஜயலட்சுமியை கொச்சையாக பேசும் உங்கள் அண்ணனை. அது எப்படின்னா பாலியல் தொல்லை தான், அதுவுமே ஒரு வகை பாலியல் தொல்லை தான். ஏன்னா பாலியல் தொல்லையெல்லாம் எந்த மாதிரி வருதுன்னா, ஏம்மா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை நான் காதலிக்கிறேன், உன்னை காப்பாற்றுறேன், கடைசி வரைக்கும் உன் கூடயே இருப்பேன், இந்த மாதிரி எதையாவது சொல்லி ஏமாற்றி பாலியல் தொந்தரவு பண்ணிடுவானுங்க. ஏன்னா பண்ணிவிட்டு விட்டு போயிடுவானுங்க. ஸோ பெண்கள் மேக்சிமம் இந்த மாதிரி விஷயங்களில் பாதிக்கப்படுறாங்க, நம்பி ஏமாறுறதுன்னு வச்சு. இந்த மாதிரி தான் இந்த விஜயலட்சுமி அக்காவும் ஏமாந்துருக்குது. என்ன பண்ணுறது? அந்த ஆள் இந்த பிரச்சனையில் இந்த வழக்கில் ஏற்கனவே குண்டர் சட்டத்தில் போட்டிருந்தா, இல்லை அந்த ஆளுக்கு சரியான தண்டனை, ஹெவியாக தண்டனை கொடுத்துருந்தா இப்போ பண்ணுறவன் போல அதை பண்ணாமல் இருந்திருப்பான்.
அரசியல்வாதிகள் பூரா இந்த மாதிரி எதையாவது பெண்கள் மேலே இது பண்ணிவிட்டு பாலியல் பிரச்சனைகளில் சேர்ந்துட்டு அப்படியே ஜாலியாக வெளியே சுற்றுறாங்க பார்த்தீங்களா. இதனால தான் அந்த சாமானியன் பண்ணிக்கிட்டு திரிகிறான். இவனுங்களையும் போட்டு சாத்தணும், வெற்ற இடத்தெல்லாம் வெட்டி விடணும். அதெல்லாம் நான் மாற்று கருத்து சொல்லலை. ஆனால் அதே சமயம் உங்கள் கட்சியிலையும் இந்த நாற்றம் இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கணே, சரியா? எல்லா கட்சியிலையும் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் டிஎம்கேலையும் பண்ணியிருக்கானுங்க. ஏடிஎம்கேல இருந்தப்போ தான் அந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு. அண்ணன் சீமான் அண்ணனே இந்த வேலையை பார்த்துருக்கிறாரு. அப்புறம் இப்போ டிவிகேல எல்லாம் ஆமலை தானே. இந்த நாய்ங்க பூரா பண்ணுவானுங்க, பண்ண தான் செஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. அவனெல்லாம் பிடிச்சி வரட்டி சோழியை முடிப்பார் அண்ணன். கவலையே படாத, சொல்லிட்டல வச்சு செய்வார். ஒரு படம் மலையாள படம் சமீபத்தில் வந்திருக்கு. அந்த படத்தில் புதுசாக ஸ்டேஷனுக்கு ஒரு எஸ்ஐ வந்திருப்பாரு. அந்த எஸ்ஐ வந்த உடனே அவர் எதுவுமே கையாள தெரியாது, எல்லாமே புதுசா இருக்கும். ஒரு எஃப்ஐஆர் கூட போட தெரியாது, ஒரு எதிரிகளை அடைய தெரியாது, எதுவுமே இருக்காது. அப்போ தொடர்ச்சி அந்த ஊர்ல கொலை நடந்தது. அப்போ அவர் எஸ்பிடி போய் சொல்லுவார், சார் எனக்கு நான் டியூட்டிக்கு வந்திருக்கேன், என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு. நீங்க இன்னைக்கு தான் டியூட்டிக்கு வந்திருக்கீங்க, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நீங்க கத்துக்கிட்டு எல்லாம் பண்ற வரைக்கும் பொறுத்துக்க முடியாது. உங்களுடைய திறமையை நீங்க நிறுவீங்க, நீங்க யாருன்னு நிறுவீங்க. இந்த வழக்கில் குற்றவாளியை கண்டுபிடிச்சு நிறுவீங்க பாரு. மலையாள படத்தை ரெஃபரன்ஸாக சொல்கிறாரு. ஆமாம், இப்போ நான் பார்க்க சமீபத்தில் பார்த்தேன் ஓடிடியில். சூப்பர் படம், நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் அண்ணன் பார்க்கல போல இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் புதுசாக ஒரு கேஸை எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அவர் தடுமாறுறாரு, கரெக்டு தான். பாவம் 2 வருஷம் தான் ஆகுது, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவர் ஆட்சிக்கு வந்துட்டார். 15 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறீங்களே, நீங்கள் எப்போ சார் ஆட்சிக்கு வருவீங்கன்னு கேட்டால் என்னென்ன பண்ணுறது? கேட்குறானே, கமெண்டில் கேட்குறான், கீழே போய் பாருங்கள். ஏங்க அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பாவம், அவர் என்ன பண்ணுவார், எப்படிங்க நான் அந்த ஆட்சி பொறுப்பை கொடுக்கறது, எப்படி நீங்கள் ஆட்சி அமைப்பீங்கன்னு நீங்கள் அந்த படத்தை ரெஃபரன்ஸ் காட்டுறீங்க, ரைட்? அதே தான். 15 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸை மட்டுமே பார்த்த நீங்கள் எப்பனே ஆட்சிக்கு வர போகிறீங்க இப்படின்னு மக்கள் கேட்குறான். உங்களை பார்த்து என்ன பதில் சொல்ல போறீங்க சாட்டேன்னு? இவன் சிவகாசி ஆடியன்ஸ், இவன் திருப்பாச்சி ஆடியன்ஸ். இவனுக்கு என்ன வேணும்? இவனுக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 பாட்டு வேணும். அகலமதி கபி போ மாதிரி அவங்க அப்பன் செஞ்ச தப்புல ஆத்தா செஞ்ச வெத்தலை பிறந்திருக்கேன்டா அந்த மாதிரில கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததையா, குறுக்கே வந்ததையா. கும்பிட நல்லா பாரு, என்ன நிறைய இடங்கள்ல பாடி பாடி பழகிட்டியோ. நல்லா எல்லாம் விஜய் டிவியில் கூப்பிட்டு போங்கப்பா, ஏர்டெல் சூப்பர் சிங்கரை கூப்பிட்டு போ. 2 வரியாக இருந்தாலும் சூப்பராக பாடுறாரு. அப்போ மண்ண தாப்பிலங்கிறாரு, ஒரு நல்லா இருக்கு. அண்ணன் ரியாக்ஷனோட பாடுறாரு. எல்லாம் சீமானந்தங்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். அவரும் பாடுவார் இந்த மாதிரி மேடைகளில். நெத்த நெல்லு சோறு நெய் வணக்கும் கத்திரிக்கா, நேற்று வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதடின்னு அவரும் பாடுவார். ஏன்னா எல்லாரும் பாடலானே. எப்படி தான் அப்படியே மக்கள் மனசு அப்படியே ரீட் பண்ணுறவரை. திருப்பாச்சி படம், சிவகாசி படம், அப்போ பண்ண தப்புல, ஆத்தாபத்திரத்தில், அதுவும் உனக்கு மைண்டுக்கு வருது பாரு சாங்ஸ் எல்லாம். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததையா, ரைட்டு, சூப்பர், நான் பின்றப்போ. ஆனால் ஒன்று, இந்த மாதிரி வீடியோக்களில் நக்கல் பண்ணிக்கிட்டு நயாண்டி பண்ணிக்கிட்டு நீ பண்ணுற வீடியோக்கள்லாம் பார்க்குறான், சிரிக்கிறான், ரசிக்கிறான். ஆனால் உனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறானே. நீ இதெல்லாம் பண்ணுற ரைட்டு, இப்போ அப்படியே ஓடுது, அப்படியே என்ன சொல்கிறான், அப்படியே மண்டக்குள்ளேயே ஓடுதுடா அந்த பாட்டு அப்படின்றதெல்லாம், நீ பாடுறதெல்லாம் அப்படியே நல்லா தான் இருக்குது, ரசிக்கிற மாதிரி. கடைசியில் பட்டன் கிட்ட போகும்போது அதே மாதிரி நீ பாடுற பாட்டெல்லாம் மைண்டுக்குள்ளே ஓடுது. ஏன்னா இவ்வளோ நக்கல் பிடிச்சவன் எல்லாம் இருக்கிறாங்க. நாளைக்கு மக்கள்கிட்ட இதே மாதிரி ஐயா நம்ம வீட்டில் தெருவில் எரியலைங்க, ஐயா சாக்கடை போடணுங்க, சாக்கடை வடிகால் அமைக்கணுங்கன்னு சொல்லும் பொழுது கும்பிடவோ தெய்வம் குறுக்கே வந்ததையா நீ பாட்டுக்கு மக்கள்கிட்ட பாடினீன்னா நீ பாடுவ நீ அந்த மாதிரி ஆள் தான். நீ ஒரு பாடுற பற்றியா விஷயத்த சொல்ல வந்தா விஷயத்த சொல்லு. நக்கல் பண்ணி எடுத்துறீங்க, என்ன நக்கல் பண்ணுறியா நீ அப்படின்னு உங்கள் அண்ணனே சொன்னார்ல ஒரு வீடியோவில். அந்த மாதிரி நக்கல் பண்ணி எடுத்துறீங்க. பண்ணு நான் எத்தனை வருஷத்துக்கு பண்ண போற பண்ணு. அண்ணாதுரை சட்டசபைக்கு இப்படி பண்ணாரா? எம்ஜிஆர் சட்டசபைக்கு இப்படி பண்ணாரா? இப்படி பண்ணது தானே நீ நக்கல் பண்ற, கிண்டல் பண்ற, ரைட்? தளபதி எதுக்கு இப்படி பண்ணாரு, சாரி முதல்வர் எதுக்கு இப்படி பண்ணாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி முந்தா நேத்தோ சட்டசபையில் விஜய் சார் உட்காந்துருக்கிறத நக்கல் பண்ணி ஒரு அமைச்சர் இப்படி உட்காந்துருக்கான், இப்படி இருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணார். விஜய் அவர்கள் அதை வீட்டில் போய் பார்த்துருப்பார்ல, ஃபோனில் வேறு அதை போட்டு நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் அனுப்புகிறாங்கல்ல, அவர்களுடைய அமைச்சர்களே பார்த்துருப்பாங்க. என்னடா இவ்வளோ
கேவலமாக பண்ணுறாரு. விஜய் சார் உட்காந்துருக்காரு, எதிர்கட்சி பேசுறது கேட்குறது, அவங்க நக்கல் பண்ணுறது நையாண்டி பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்காப்புல. அவர் பார்த்துட்டு அவர் மூஞ்சி இப்படி இருக்கு, உம்முன்னு உட்காந்து பாருன்னு சொல்லி நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தா அடுத்த நாள் அவர் ஆக்ஷன் பண்ண தான் செய்வார். இந்த முடிச்சு விட்டண்டா அப்படின்னு ஆக்ஷன் பண்ணார். இதில் என்ன தப்பு இருக்குது? இவர் பண்ணது தப்புன்னா அவங்க பண்ணதும் தப்பு தானே. இவராவது பர்மிஷன் கேட்டு பண்ணார், ஐயா அவர் ஆக்ஷன் பண்ணிக்கிறீங்க அப்படி பர்மிஷன். அவங்க பர்மிஷனே இல்லாமல் எப்படி அவரை பார்த்துக்கிட்டு உம்முன்னு இருக்காரு, ஊருன்னு இருக்காரு, அம்மன்னு இருக்காரு, இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு சொல்லி அவரை பாடி ஷேமிங் பண்ணி தான் இன்னைக்கு அவரை அங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்க. இன்னும் அவர் மேலே அதாவது 107 சீட்டு எடுத்தவரை அடுத்த தடவை 140 சீட்டு எடுக்க வைக்க போகிறீங்க, இல்லை 200+ எடுக்க வைக்க போகிறீங்க. அதான் நடக்க போகுது. அவர் பாட்டுக்கு செவனின்னு உட்காந்துருக்காரு. அவருக்கு இன்னும் அவரை கிண்டல் பண்ணவருக்கு எவ்வளோ பெரிய வயசு, எவ்வளோ பெரியவர். அவர் வந்து இந்த 20+ மாதிரி இப்போ சின்ன பசங்க மாதிரி அதுவும் சட்டசபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் நக்கல் நையாண்டி பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அதை கேட்க உனக்கு வைக்கல. இவர் பண்ணதான் உனக்கு வலிக்குது. அது சரி, உனக்கு வலிக்கத்தானே செய்யுங்க. 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பிச்சு சிஎம் ஆகிட்டார்ல, உனக்கு வலிக்கத்தான் செய்யும். ஒரு பெரிய ஒரு வெயிலோட தாக்கத்தில் அப்படியே பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ சின்ன பையன் வந்து என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து உங்க அப்பாவை காணோம், அதான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொன்னாரு. இது கதையில் அந்த பெரியவர் சொன்னதா, இப்படி எங்களுக்கும் நக்கல் பண்ண தெரியும், எங்களுக்கும் இது மாதிரி சர்காஸ்டிக்கா பேச தெரியும் சொல்றாரு. இந்த குட்டி கதை மாதிரியே இன்னொரு குட்டி கதை இருக்கு. அதை யாராவது சட்டசபையில சொல்லுவாங்க அப்படின்னு நானே எதிர்பார்த்தேன். ஆனா யாரும் சொல்லல. அது என்ன கதைனா, ஒரு சின்ன பையன் அவனே கஷ்டப்பட்டு தயாரிப்பாளர் தேடி அவனே தொழில்நுட்பம் கத்துக்கிட்டு அவர் படத்தை எடுத்து அவனே நடிகரை பிடிச்சி எல்லாம் பண்ணி மேலே ஏறி வாரான். அப்போ அந்த தயாரிப்பாளர் போய் சொல்லிருக்காரு, எப்பா உங்க அப்பா தான் பெரிய ஆளு, உங்க அப்பாவுக்கு உங்க அப்பாவோட அப்பா உங்க தாத்தா சின்ன பிள்ளையில இருந்து அவரை நடிகராக்கி அவருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து பேக்கப் பண்ணுறாரு. அது மாதிரி உங்க அப்பாவும் உனக்கு நிக்கும்லப்பா, உங்க அப்பா சொன்னா ஒரு வார்த்தை சொன்னா போதுமே அப்படின்னு அந்த பையன்ட்டு அந்த ஆளு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பையன் சொல்லிருக்கான், என் தங்கச்சியோட பட்டமளிப்பு விழாவுக்கே எங்க அப்பா வரமாட்டான், அவன் இதுக்கா வர போறாரு, இன்னுமாடா எங்க அப்பா நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். அண்ணன் சொன்ன குட்டி கதை நல்லா இருந்துச்சு. அவங்க குடும்ப பிரச்சனை அது. உனக்கு ஒரு குட்டி கதை நான் சொல்லவா? இதே மாதிரி தான் ஒரு பெரியவர் இப்படியே சட்டசபைக்கு உள்ளேருந்து வெளியில் வராராம். ஒரு சின்ன பையன் கேட்குறான், என்ன இப்படியே வரீங்க அப்படின்ட்டு. இல்லைடா, ஒரு அண்ணன் ஒருத்தன் இருக்கான், சட்டசபை வாசல்லையாவது நிற்கிறானான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரான். சட்டசபை வாசலில் கூட உன்னை வர வைக்க விடாமல் அடிக்கிறாங்க, நீ உனக்கு நக்கல் தேவையா? அவங்க குடும்பத்தில் நீங்கள் பேசிக்கிறாங்க, பேசாமல் இருக்கிறாங்க. அவங்க பொண்ணு கூட அவர் பேசுகிறாரு பேசலை, அவங்க பையன் கூட பேசுகிறாரு அவர் பையன் அவர் தனியாக இண்டிவிஜுவலாக போய் நான் போய் ஒரு ப்ரொடியூசரை பார்க்குறேன், கதை சொல்கிறேன், ஒரு ஹீரோ ஓகே சொல்லிட்டு வராரு. என்ன இருக்குது? ஏன் விஜயே நினச்சிருக்கலாம், ஏன் பக்கபலம் இல்லாமல் நீ வா அப்படின்ட்டுருக்கலாம். இதில் என்ன இருக்குது? ஜாக்கி சான் எடுத்துக்கங்க, அவர் பையனுக்கு சொத்தே கொடுக்காம எல்லாத்தையும் அனாதாசிரமத்துக்கு எழுதி வச்சார். அவர் பையனை நீ ஸ்க்ராட்ச்லேருந்து வா, ஏலேருந்து ஆரம்பிச்சு வா அப்படின்னு சொல்லி அவர் பையனுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்தாரு. அந்த மாதிரி கூட விஜய் நினச்சிருக்கலாம் இல்லையா? அப்பனுடைய சப்போர்ட் உனக்கு தேவையில்லை, நான் தான் அப்பன் சப்போர்ட்டில் வந்துட்டேன்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதை தொட்டாலும் அப்பன் உனக்கு என்னப்பா அப்பா பேக் போனு, எது ஜெயிச்சாலும் உனக்கு என்னப்பா அப்பா பேக் போனு, நீ ஜெயிக்கிற அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நீ அப்பன் சப்போர்ட்டே இல்லாமல் சண்டைனே இருக்கட்டும்டா, அப்பன் கூட பேசுறதுலனே இருக்கட்டும், நீ இல்லாமல் வாடா அப்படின்னு சொல்லி ஒரு ஊக்கம் கொடுத்துருக்கலாம் இல்லையா? நாளைக்கு சஞ்சயோடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை பேசும் பொழுது, அன்னைக்கு சஞ்சய் ஒரு விஷயத்தை தொடும் பொழுது, சஞ்சய் சினிமா ஃபீல்டுக்குள்ளே வரும் பொழுது அவர் அப்பா சப்போர்ட் இல்லைங்க. அவர் அப்பா சிஎம் தான் அப்போ, ஆனால் அப்பா சப்போர்ட் இல்லைங்க. எனக்கு அப்பா சப்போர்ட் தேவையில்லைன்னு ஒரு மனுஷன் ஆரம்பித்தான் அப்படின்னு தான் வரும். புரியுதுங்களா? இதுக்காக கூட இருக்கலாம். நீங்கள் உத்தேசமாக சில விஷயங்களை சொல்கிறீங்க இல்லையா, கற்பனையாக சில விஷயங்களை சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி நானும் சொல்கிறேன், இருக்கலாம். புரியுதாண்ணே? ஒருத்தருடைய தனிப்பட்ட லைஃப்பை உன் வீடியோவோட கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணாத. முதல்வரை பற்றி சொல்கிறியா, அவருடைய செயல்பாட்டை பற்றி பேசுகிறியா, அது கரெக்ட். ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயத்தை நீ பேசுனீங்கன்னா நாங்களும் பேசுவோம். நாங்களும் மீன்ஸ் மக்களும் பேசுவாங்க. சரி, இதுங்களா இன்னும் என்னென்ன சொல்கிறீங்க சொல்லுங்க, பதில் வந்துக்கிட்டே இருக்கு. அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை என்ன கடைசியில் மாடு மாதிரி ஒரு சவுண்டு மானு. அந்த மனுஷன் அந்த நாகப்பட்டினம் மீனவர்களுக்காக போய் போராடி, அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீங்கள் தானே, என் வாழ்க்கை உனக்காக தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடியிருக்காப்புல. இதில் என்ன தப்பு இருக்குது? பாடகர் சொல்லியிருப்பாங்க, பாடியிருப்பாப்புல.
எப்படி சீமானை வந்து எங்கே போனாலும் பாட சொல்கிறாங்களே அந்த மாதிரி பாட சொல்லியிருப்பாங்க, பாடியிருப்பாப்புல. இதில் என்ன தப்பு இருக்குது? உனக்கு அதில் தப்பு கண்டுபிடிக்கணும் அதானே. அதில் கடைசியில் மாடு மாதிரி ஒரு சவுண்டு ஆன்னு என்னத்தை சொல்கிறது? ஏன் தான் அப்படி உன் தரத்தை நீயே கேலி கூத்தாக்கிக்கிறியோ, நீயே குறைச்சிக்கிற உன்னுடைய லெவல். நல்லா சாட்டை துறமாக நான் பேசுனா அதில் விஷயம் இருக்கும்டா, மேட்ரு இருக்கும்டா. பேசுனா சீமான் அண்ணனுக்கு ஈக்குவலாக அவரும் தரவுகளை வச்சு பேசுவார்றா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம். இப்போ நீ ஒருத்தரை அவமானப்படுத்தணும், ஒருத்தரை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே நீ வீடியோ பண்ணுற. நீ அப்படியே பாடுறத போட்டிருந்தா கூட பரவாயில்ல, கடைசியில் மாடு கத்துற மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று ஆட் பண்ண பாரு. அப்போ தான் தெரியுது உன்னுடைய தரம் என்ன அப்படின்ட்டு. அவர் பாடினதை அப்படியே போட்டு போயிருக்கலாம்ல. அவர் பாடுறாருங்க, போயிட்டு ஒரு கூட்டத்தில் பாடுறாரு. உனக்கு அவர் பாடுறது முக்கியம் இல்லை, அவரை இழிவுபடுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அதானே. அதனால தானே 8லேருந்து 2க்கு வந்துச்சு, இப்போ 2லேருந்து 0 வந்துடும். ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும், தரம் மட்டும் ஆகிடும். பாரு நீ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷேமா இருக்கு. ஐம் ஷேம் ஆஃப் மீ. ரொட்டிப்பால் முட்டை திட்டம், ரொட்டிப்பால் முட்டை நீ நான் கொடுத்த ரொட்டிப்பால் முட்டை நீ வளர்ந்த அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. நீங்க ரொட்டிப்பால் முட்டை எங்கேயா கொடுத்தீங்க, யாருக்கு கொடுத்தீங்க? வாங்கின ஒருத்தவங்க சொல்ல, ஆனா கொடுத்தவங்க சொல்லிட்டு இருக்கான். வாங்கினவங்க சொல்லணும். விஜயகாந்த் சாப்பாடு போட்டாருன்னா நான் விஜயகாந்த் சாப்பிட்டேன்னு பல பேர் சொல்றான். அன்னைக்கு சீமான் வீட்டில் உதவியாளர்கள் யாரு போனாலும் சாப்பாடு எத்தனை பேர் சொல்றாங்க. நாமத்துக்குமார் பணி அணிலாடு முன்னில பதிவு பண்றாரு. அன்னைக்கு கூட அன்னைக்கு சிங்கம்படி சொன்னாரு, போசன் சொன்னாரு, எல்லாரும் சொல்றாங்க சீமான் சாப்பாடு போடுவாருன்னு. எம்ஜிஆர் கொடுத்து சிறந்த கரங்களுக்கு சொந்தக்காரன்னா எல்லாரும் சொன்னதுக்கு ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க. அப்படி இங்க ரொட்டிப்பால் முட்டை திட்டத்துல நீங்க கொடுத்தீங்க, நான் வாங்கினது யாரு? அண்ணனுக்கு இன்னும் விஷயம் தெரியாது போல இருக்கு. ரொட்டிப்பால் முட்டை திட்டம் இன்னும் எல்லாத்துக்கும் போய் சரியா சேர்ந்துச்சாங்கிறது ரைட்டு. அண்ணன் சீமான் அண்ணன் சோறு போடுறாரு, விஜயகாந்த் அவர்கள் வந்து கொடுத்தாரு, ரைட்டு. நான் அவரை சொல்லவே முடியாது, ஏன்னா அவர் கொடுத்தவர் தான். எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்து கைசை வந்தது. ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து இதை சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வருஷம் 10th 12th நல்ல மதிப்பெண் எடுத்து ஸ்கோர் பண்ணவங்களை கூப்பிட்டு நலத்திட்ட உதவிகள் செய்கிறாரு. அது உங்களுக்கு தெரியாதா? அந்த மாணவர்கள்ட்ட கேட்டு பாருங்கள், என்ன செஞ்சார் விஜய் சார் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். அவங்களுடைய ரசிகர்கள் அவங்க வருஷம் அவருடைய பிறந்த நாளுக்கு உணவு கொடுக்குறாங்க, நலத்திட்ட உதவிகள் செய்கிறாங்க. அவங்கள போய் கேட்டு பாருங்கள். மக்கள் பயனடைஞ்சவங்கள போய் கேட்டு பாருங்கள். விஜய் சார் செஞ்சாதான் உங்களுக்கு செஞ்ச மாதிரி அப்படின்னா, அப்போ அவர் வருஷம் மாணவர்களுக்கு 10th 12th நல்ல மார்க் எடுத்த மாணவர்களுக்கு ஒரு நலத்திட்ட உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பார்ப்பீங்களே, யூடியூப்பில் பார்ப்பீங்க, டிவியில் பார்ப்பீங்க. அதை மறைச்சிட்டு பேசுகிறீங்க. அதை பேசியிருக்கலாமே, அதை மட்டும் மறைச்சிட்டு பேசுகிறீங்க. ஒன்றா நடக்கும் பொழுது வாயை மூடி நீங்கள் மூட மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மனுஷன் என்ன செஞ்சாலும் அது 100% வந்து மக்களுக்கு நல்லதாக பேசணும்னு நினைக்கிறீங்க. வாய்ப்பே இல்லை. 100% ஒரு மாநிலத்தை மக்கள் வாழ்த்துறாங்கன்னு ஏதாவது ஒரு மாநிலத்தை சொல்லுங்கள் பார்ப்போம். இத்தனை மாநிலங்கள் இருக்குது இந்தியாவில். இந்தந்த மாநிலங்கள்லாம் முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க. அத்தனை முதலமைச்சர்களும் தன்னுடைய மக்களுக்கு 100% தன்னுடைய சேவையை செஞ்சுட்டாங்க. அங்கே உள்ள மக்கள் எல்லோருமே 100% எல்லாருமே வந்து வாழ்க்கை தரத்தில் உயர்ந்துட்டாங்கன்னு சொல்கிற ஒரு மாநிலத்தை காட்டுங்க. எல்லா மாநிலமும் அப்படி தான் இருக்கும். ஒருத்தன் நல்லதும்பா, ஒருத்தன் கெட்டதும்பா. ஆளுங்கட்சின்னு ஒன்று இருந்தால் எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கும். ஆனால் எதிர்கட்சிக்காரங்க கூட இவ்வளோ கூவ மாட்டேங்கிறான். சாட்டேன்னா நீ தான் இவ்வளோ கூவுற, அவங்களுக்காக இவ்வளவு பேசுகிற, ஏன்னு தான் தெரியல. ஏன்னு தெரியும், அப்போனா வெளியே சொல்ல முடியாது, அவ்வளோதான். நல்லா கூவுறனே. ஆனால் பேசியாச்சு. விஜயனுடைய பார்வையில், தமிழக முதலமைச்சரின் பார்வையில் அது யாரோ பண்ணிட்டு பழி போட்டாங்க. அதான் சொல்றாப்ல, என் மீது பழி போடுறாங்க. அதெல்லாம் உச்சபட்ச அரசியல் அநாகரிகம், அரசியல் அராஜகன்றாப்ல, அராஜகம் கஜகஜான்றாப்ல. அப்படின்னா யாரோ ஒருத்தர் அந்த 41 பேரை கொண்டுட்டாங்க, சரிதானே? அது யாரு? அந்த 41 பேர் சாவுக்கு காரணம் சாட்டை தான். நான் சொல்றேன். அதாவது செந்தில் பாலாஜியா இருக்கிறாருன்னு சொல்றீங்க. அவர் மேலே ஏன் நீங்கள் என்ன சிபிஐ விசாரணை எடுக்கல? ஏன் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணல? ஏன் இது பண்ணல? ஏன்னா நீ கூவுற? சிபிஐ விசாரணைங்கிறது உடனே அதாவது 10 நாளில் போட்டு 10 நாளில் வந்துடுமா? பொறுமையாக தான் போக முடியும். ஆதாரங்களை கலெக்ட் பண்ணணும், அங்கே உள்ளவங்கள்ட்ட பேசணும். ஒரு ஜெய்பீம் கதை எடுத்துக்கிங்க. அந்த கதையை வந்து 3 மணி நேரத்தில் நம்ம பார்த்துட்டோம், 2 மணி நேரத்தில் பார்த்துட்டோம். அதாவது அந்த விஷயம் முடிய 26 வருஷமாக இருக்குது. மணிகண்டன் வந்து கஸ்டோடியல் டெத்து தான். அங்கே உள்ளவங்க 3 பேர் தான் அக்யூஸ்டு, அந்த போலீஸ்காரர்கள் தான் அக்யூஸ்டுன்னு கோர்ட்டுக்கு நிரூபிக்க
கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. ஸோ ஒரு கேஸ் ஒருத்தரை வந்துட்டு அப்படியே ப்ளேம் பண்ணிட முடியாது. 41 பேருடைய உயிர் போயிருக்கு. அந்த உயிர் போனதுக்கு சரியான நீதி கிடைக்கணும். அந்த நீதியில் 1000 குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம அரசியல் சாசனம். தடம் படத்தில் கூட அந்த இதுதான். உங்கள் 2 பேர்த்தில் ஒருத்தன் கொலைகாரன், ஆனால் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிற 2 பேரும் என்னால் ஜெயிலில் போட முடியாது. போலீஸ்காரங்களும் சரியான ஆதாரத்தை எனக்கு சப்மிட் பண்ணல. ஸோ 2 பேரையும் நான் விடுதலை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த படம் தடம் பட முடியும். அப்போது அவசரப்பட்ட யூகத்தில் பேசுகிறதுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இது காரணம், சிஎம் விஜய் சார் தான் காரணம் அப்படின்னு யூகத்தில் பேர் நான் சொல்கிறேன். சாட்டை துறைமுருகன் தான் காரணம் அந்த 41 பேர் சாத்ததுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். யூகத்தில் பேசுகிறதுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. எவிடன்ஸ் தேவை. எவிடன்ஸ் கலெக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். அங்கே உள்ள யாருக்குமே என்ன நடந்துச்சுங்கிறதே தெரியல. செருப்பு விட்டெறியப்பட்டிருக்கு விஜய் சார் மேலே, தண்ணி எடுத்து கொடுத்துருக்காரு, இந்தாங்கன்னு அங்கிட்ட இங்கிட்டும் தண்ணியை கொடுங்கன்னு இவரே இது பதப்பதப்பாக பேசியிருக்காரு. ஆம்புலன்ஸ் 2-3 போயிருக்கு அவ்வளோ கும்பல்லையும், புரியுதுங்களா? ஸோ குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செத்த உடனே செந்தில் பாலாஜி மருத்துவமனைக்கு போயிருக்கிறாரு. 41 பேரையும் நைட்டோட நைட்டாக உடல் கூராய்வு பண்ணியிருக்கிறாங்க. என் ஃப்ரெண்டோடைய மாமா இறந்துருக்கிறாரு. அதே மாதிரி இங்கே ஒருத்தவங்க என் ஃப்ரெண்டோடைய அண்ணி இறந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு உடல் கூராய்வு நடத்துறதுக்கு எஃப்ஐஆர் போட்டு அதை கொண்டு போய் ஆர்டிஓகிட்ட சப்மிட் பண்ணி ஆர்டிஓ வந்து பிரேதத்தை வந்து எக்ஸாமின் பண்ணி ஓகே சொல்லி கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு டாக்டர் உடற்கூறாய்விலேயே ஓகே சொல்லி கை வைக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 41 பேருக்கும் நைட்டோட நைட்டாக இரவோட இரவாக உடற்கூறாய்வு நடந்திருக்கு. இதெல்லாம் சந்தேகத்துக்கு ஏற்படும் தானே சட்டனே, உன் மேலே தானே சந்தேகம் ஏற்படும். உடற்கூறாய்வுக்கு நீ ஓகே சொல்லி நீ கையெழுத்து போட்டதுனால தானே இவ்வளோ பிரச்சனையும் நடக்குதுன்னு, ஏன்னே உன்னால தானே இம்பட்டும் நடக்குது அப்படின்னு நான் அனுமானத்தில் பேசலானே. கமெண்ட்டில் கூட மாதிரி போட்டிருப்பான். ஸோ இஷ்டத்துக்கு பேசக்கூடாதுனே, நானும் பேசுவேன். பார்ப்போம் இன்னும் நீ என்ன சொல்லியிருக்கேன்னு பார்க்குறேன். இது வரைக்கும் நம்ம வச்சு விமர்சனம், இப்போ வச்சு உண்மையிலே வரவேற்பு என்னன்னா, அவங்க தயவோட ஆட்சி பண்ணல, அவங்க தயவான இந்த ஆட்சி நடந்துன்னு சொல்றாங்க. அவங்களாகவே தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்தாங்க, அவங்களாவே தான் ஐயோமல் வந்தாங்க, ஐயோமான்ட்டு வந்தாங்க, அவங்களாகத்தான் வந்து விசிகா வந்தாங்க, அவங்களாகத்தான் வந்து காங்கிரஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நீ கூப்பிடல, அவங்க வந்தாங்க. கூப்பிட்டா வந்திருப்பாங்க, அப்படிதானே? கூப்பிடலாம் வந்துருக்க மாட்டாங்க, கூப்பிட்டா வந்துருப்பாங்க. இந்த சீனை எதாவது ரெசம்பிள் பண்ணுறாரு தெரியுதுங்களா? மன்மதன். இந்த சிந்து துலானி வந்து நம்ம சிம்பு அவர்களுக்கு, அதுவும் மொட்டை சிம்பு அவர்களுக்கு ஒரு துரோகம் பண்ணியிருப்பாங்க. அதை சிம்பு அவர்கள் தெரிஞ்சுக்குவார். அப்போது சிம்பு அவர்கள் சிந்து துலானியை அடித்து கொண்டுருவார். அப்போ அவருடைய ஃப்ரெண்டு, நானாக வரல, அவள் கூப்பிட்டதுனால தான் வந்தேன், அவள் தான் கூப்பிட்டா அப்படிமா. உடனே சிம்பு, அவள் கூப்பிட்டதுனால தான் நீ வந்த, அவள் கூப்பிடலன்னே வந்திருக்க மாட்டேன், அவள் கூப்பிட்டதுனால தான் வந்த, அவள் கூப்பிடலன்னே வந்திருக்க மாட்டேன், ஒரு வேளை கூப்பிட்டா போவேன் அப்படின்னு சொல்லி பேசுவார். அது எவ்வளோ பெரிய சீப்பான ஒரு சீனு. அந்த சீனை வந்து இந்த கட்சிகள் எல்லாம் விஜய் கட்சிகளை நோக்கி போனதுக்கு, அதாவது விஜய் கட்சியை நோக்கி போனதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறார். எவ்வளோ சீப்பான ஆள் பார்த்தீங்களா? சீப்பான ஆளுக்கு தான் இந்த மாதிரி சீப்பான விஷயங்கள்லாம் ரெஃபரன்ஸாக எடுக்க முடியும். நீ கூப்பிட்டதுனால தான் வந்த. ஸோ என்னென்னா, ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கு இணையாக்குறார் கட்சிகளெல்லாம் வந்து. அரசியல் தெரியுமா உனக்கு? அரசியல் தெரியுமா? அரசியல் வந்து எவ்வளவு கேவலமாக வேணாலும் நடந்துக்கும். விஜய் அவர்கள் முதல்வர் ஆக போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே எடப்பாடி போய் என்னை முதல்வர் ஆக்குங்க, நம்ம 2 பேரும் கூட்டணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி அவருடைய கட்சியிலேருந்து 25 எம்எல்ஏக்கள் போய் தாவேக்கால அணிஞ்சிருக்காங்க. அது எப்படியா டிஎம்கே கூட போய் எப்படியா கூட்டணி சேர்றது? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுக்கு காரணமே டிஎம்கே ஒழிப்பு தான். ஆனால் அந்த கட்சியோட போய் சேர்ந்துக்கிட்டு உதயநிதி முதல்வராக்கணும், இல்லை எடப்பாடி முதல்வராக்கணும்னு சொன்னால் அது எப்படி நாங்கள் ஒத்துக்கிறதுன்னு சொல்லி தான் பிரிஞ்சு வந்தது. அப்படி ஒரு எந்த பாதகத்தையும் செய்யக்கூடிய சூழல் தான் இது. இப்போ பாஜகவில் பிரேமலதா இருந்தாங்க, பாஜக இதில் இருக்கிறாங்க. இப்போ ஏடிஎம்கே கூட இருந்தாங்க, அவங்க டிஎம்கேக்கு போயிட்டாங்க. ஸோ அன்புமணி ராமதாஸும் அப்படி தான், டிஎம்கே கூட இருப்பார், ஏடிஎம்கே கூட இருப்பார், இப்படியே மாறி தான் இருப்பாங்க.
அரசியலுக்காக எதை வேணாலும் சரி, அதை தான் சொல்கிறேன். இல்லை, பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்திய கம்யூனிஸ்ட்டும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் சரி, திருமாவளவன் அவர்களும் சரி தாவேகா கூட போய் இறங்காங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் விஜய் அவர்கள் பிஜேபி சைடில் இருக்கக்கூடிய கூட்டணிகளை யாரையுமே அவர் அழைக்கலை. அவர் வந்து பிஜேபி இருக்கக்கூடிய அந்த கூட்டணியை அவர் நிராகரித்தார். ஏன்னா முஸ்லீம்களும் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, சிறுபான்மையினரும் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் பிஜேபி கிட்ட எந்த வித உதவியும் நம்ம கேட்கக்கூடாது. பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக கிட்டே நம்ம உதவி கேட்கக்கூடாதுன்னு அவர் கடைசி வரைக்கும் பின்னாடியே துரத்தினது திருமாவளவன் அவர்களையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அண்டு இந்திய கம்யூனிஸ்ட் அண்ட் முஸ்லீம் லீக் இவர்களுக்காகவே அவங்க உட்காந்து காங்கிரஸ் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் வந்து கைக்கு ஒத்துட்டாங்க. ஏன்னா பிஜேபி அலையன்ஸ் போயிடக்கூடாதுன்னு காங்கிரஸ் கைக்கு ஒத்துட்டாங்க. இதுதாங்க அரசியல். இதை போய் இவ்வளோ சீப்பான சீனோட கம்பேர் பண்ணுறீங்க. என்னண்ணே, உன் மேலே பெரிய மரியாதை இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக செங்கல் பிரிக்கிற மாதிரி போயிட்டுருக்குண்ணே. இன்னும் என்ன சொல்கிற பார்ப்போம். இந்த ஐயுஎம்எலும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்த விசிகா, காங்கிரஸ் வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது ஒன்று இருந்தால் ரிசல்ட் சொல்லுங்க. உனக்கு எப்படியாவது ஆட்சியை கலைக்கணும், அதானே? எப்படியாவது வந்தவங்க கஷ்டப்பட்டவங்க ஓட்டு போட்டவங்க திரும்ப எலெக்ஷன் நடத்தணும். அதுலேயாவது நீ ஜெயிப்பானே. நாம் தமிழர் அதுலேயாவது ஜெயிக்குமா? அதாவது நீ நாம் தமிழர் ஜெயிக்கணுன்ட்டு உசுரை கொடுத்து பேசுகிற மாதிரி தெரியல. நீ நாம் தமிழரை ஒழிச்சே கட்டணுங்கிறது தான் உசுரை கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்குது. இவங்களுடைய வெக்கமானம், சூடு, சொரணம் இருந்தால் மறுபடியும் எலெக்ஷன் நடத்துங்க, இல்லை மறுபடியும் மக்கள்கிட்ட ஓட்டு கேளுங்க, இல்லை தனியாக வந்து கட்சி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறதில்ல. நீ அப்போயாவது ஜெயிப்பியா? அப்போயாவது ஒரு எம்எல்ஏ வந்துடுவியா? நீ உன் பின்னாடி நிற்கிறவங்கெல்லாம் இருக்காங்க, இல்லை என் வயசு பசங்க, என்னை விட சின்ன வயசு பசங்க எல்லாம் விரக்தியில் இருக்கானுங்க. நீ பேசுகிற பேச்சு ரொம்ப மோசமாக இருக்குன்னு செய்தியாளர்கள் சீமான் அவர்கள்ட்ட கேட்கும்போதே இது அவருடைய தனிப்பட்ட கருத்துங்க. அவர் சேனலில் அவர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு, எதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவர் கை கழுவிடுறாரு. நீ கை கழுவப்பட வேண்டிய ஒரு ஆள் தான் நாம் தமிழர் கட்சியில். நீங்கள் கை கழுவப்பட வேண்டிய ஒரு ஆள். உட்காந்து நீ விடிய பேசி ஒருத்தரை மட்டம் தட்டி, ஒருத்தரை அவமானப்படுத்தி, ஒருத்தரை நக்கல் பண்ணி, நையாண்டி பண்ணி நீ பேசிக்கிட்டே இரு. உனக்கு வியூஸ் வரும், தப்பு இல்லை. ஆனால் ஓட்டுன்னு வரும் பொழுது உனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு நினைக்கிறேனே. உனக்கு நீ எலெக்ஷனில் ஜெயிக்கிறத பற்றி, ஏன்னா உனக்கு தெரிஞ்சு போச்சு நீ இனிமேல் ஜெயிக்க போகிறதில்ல. நீ வாழ்நாள் ஃபுல்லாக அப்படியே பேசிக்கினே இருக்க வேண்டியதான். எப்படியே உணவு ஒருத்தன் பெட்டி கொடுப்பான், காசு கொடுப்பான், நம்ம வாங்கிக்கிட்டு பேசிக்கினே இருப்போம் அப்படின்னு சொல்லி நீ ஃபிக்ஸ் ஆகிட்ட. புரியுது, பேசு. இன்னும் என்ன பேசுகிறேன்னு பார்ப்போம். வீடியோ வேணாம், பேரவா சாதியை மாற்றி ஒழிச்சிங்கன்னா எதுக்கு நீங்கள் பெரம்பூரில் போட்டி போட்டீங்க? எதுக்கு திருச்சி கிழக்கில் போட்டி போட்டீங்க? திருச்சி கிழக்கில் சாதி பார்த்து போட்டி போட்டீங்க, பெரம்பூரில் மதம் பார்த்து போட்டி போட்டீங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தம்பி ரமேஷை திருவரங்கத்தில் கொண்டு போய் எதிர்த்தாங்க பண்ணீங்க. சார், ஹலோ சார், ஜாதி பார்த்து மதம் பார்த்து தான் அவர் பெரம்பூர்லேயும் திருச்சி கிழக்குலேயும் நின்னாருன்னு சொல்கிறீங்க. மீதி பேரெல்லாம் எப்படி சார் ஜெயிச்சாங்க? சார், விஜய் சாருக்கு ஓட்டு போட்டவன் எல்லாம் விஜய் சாருக்கு தான் சார் ஓட்டு போட்டிருக்கான். 108 எம்எல்ஏக்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த கட்சியில் 10 பேர் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா பிரபு அவர்கள் கொஞ்சம் ஆளை பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஆரம்பத்துலேருந்தே தெரிஞ்சது. புஷி ஆனந்த் அவர் கட்சி ஆரம்பிச்சிலேருந்தே தெரிஞ்சது. விஜய் சார், ராஜ்மோகன், அப்புறம் இந்த மாதிரி ஒரு 10 பேர் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் வருவாங்க. ஒரு 10 சீட்டு வரும் டிவிக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த போது 108 எம்எல்ஏக்கள், ஆட்டோ ஓட்டுநர், ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ஒருத்தவங்க, இந்த மாதிரி முகம் தெரியாதவங்க, அடையாளம் தெரியாதவங்க, யாருன்னே தெரியாதவங்க எல்லாருமே மதம் பார்க்காம, இனம் பார்க்காம, மொழி பார்க்காம விஜய் சாருங்கிற ஒற்றை மனுஷனுக்காக ஓட்டு விழுந்திருக்கு. நம்பி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இது ஜீரணிக்க முள்ள தொண்டையில் நிற்கிது, மீன் முள்ளு மாதிரி மாட்டிக்கிட்டு உள்ளே இறங்க மாட்டேங்குது. இந்த இதை வந்து ஜீரணிக்க முடியல உங்களால். சார் ஒத்துக்கங்க சார், ஒருத்தன் ஜெயிச்சிருக்காப்புல, மாசிவ் வின்னிங், புரியுதுங்களா? எம்ஜிஆர் சார் கூட 30%, ஒரு 33-35% ஓட்டு வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 1,70,00,000 ஓட்டு. அந்த வெறும் 32 லட்சம் ஓட்டு எடுத்துட்டு 8% வாக்கு பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி மாறுதட்டினீங்கல்ல. போன தடவை மாறுதட்டினீங்கல்ல. இந்த தடவை 1,70,00,000 பேர் 2 வருஷத்தில் கட்சியை ஆரம்பித்து ஒரு மனுஷன் எடுத்துருக்காப்புலன்னா அது பாராட்டணும். புரியுதுங்களா? இன்னும் நிறைய பேருக்கெல்லாம் பக்கத்தில் மாட்டிக்கிட்டாங்க, ஓட்டு போட வர முடியல.
அடுத்த நாள் ஓட்டு போடணும், பஸ்ஸு கிடைக்கல, ட்ரெயின் கிடைக்கல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் மாட்டிக்கிட்டவங்க ஒரு 25 லட்சம் பேர் 2 கோடி ஓட்டு சாலிடாக விழுந்திருக்கும். ஒரு சில பேர் இந்த ஒரு இடத்துலலாம் பார்த்தோமே, ஒரு பாட்டியை கூப்பிட்டு போய் விசிலுக்கு குத்துன்னு சொன்னதுக்கு சூரியனுக்கு குத்திட்டாரு இவர் இந்த அதிகாரி அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையே வந்துச்சு. இந்த மாதிரி எத்தனையோ மாற்று ஓட்டு போட்டவங்கலாம் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து ஒருத்தர் மாசிவாக வின் பண்ணியிருக்காரு, அதை ஏற்றுக்க முதல்ல பழகுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் குறை சொல்லலாம். கிளாம்பாக்கத்தில் நீங்கள் வந்து பேருந்து ஏறுறீங்க, பேருந்து ஏறும்போது கிளம்பிட்டு ஒருத்தன் வந்து வண்டியை தாறுமாறா அப்படின்னு நிப்பாட்டிட்டு இருக்கான், வந்து அப்போ தேடிக்கிட்டு இருக்கான் ஸ்டீரிங் எங்க, ஆக்சிலேட்டர் எங்க, ஏபிசி, ஏ ஃபார் ஆக்சிலேட்டர், பி ஃபார் பிரேக்கு, சி ஃபார் கிளச், ஏபிசி ஆப்பிள் பீட்டு கேரட் தான் மனத்துக்கு வருது, இப்போ ஏபிசின்னு சொல்றாங்க, அவன் யா பண்ணிட்டு இருக்கான், கியர் ராட தேடிட்டு இருக்கான். இங்க என்ன ஒரு குச்சியை நட்டு வச்சிருக்காங்க கொடிக்குமாமா அப்படின்னு. அப்போ வந்து கேட்குறாங்க, என்னங்க இப்படி தேடிக்கிட்டு இருக்காரு, ஏபிசின்னு படிச்சுட்டு இருக்காரு, ஆக்சிலேட்டர் பிரேக் கிளச்சுன்னு தேடிக்கிட்டு இருக்காருன்னு அப்போ பயணிகள்லாம் பேனிக் ஆயிருக்காங்க. அப்போ வந்து கண்டக்டர் சொல்லிருக்காப்ல, ஒன்றும் இல்லைங்க, வண்டிக்கு புதுசவரு இப்பதான் முதல்ல வந்திருக்காப்ல, ஏற்கனவே இந்த டிரைவர் சரின்னு சொல்லி இவரை எங்க ஓனர் வந்து போட்டு வச்சிருக்காரு, இவருக்கு ட்ரைனிங்கே தெரியாது, ஆனா கோயில்பட்டி போறதுக்குள்ள கத்துவாப்ல, நீங்க திருநெல்வேலியில போனோம், திருநெல்வேலியில சேஃபா நீங்க இறங்குவீங்க, அது நான் பொறுப்பு இல்லைங்க, திருநெல்வேலி எப்படி சேஃபா வண்டி ஓட தெரியுங்க, இவரு விழுப்புரம் தாண்டு வரைக்கும் டவுட் ஏங்க வண்டினா அப்படி போய் அடிக்கதான் செய்யும், பழைய வண்டி டயர்ல தேங்கி கிடக்கு, இது இருக்கு, ஏற்கனவே ஓட்டத்தை ரொம்ப தேய்மானமாக்கி வச்சு போயிருக்கான், ஏற்கனவே ஓட்டத்தை வந்து ஃபுல்லா மீச்சு பிரேக் எல்லாம் வந்து இதுல கிரிப் இல்லாம கிடக்கு, அப்படிதான் ஓட்ட முடியும். 2-3 ஆக்சிடென்ட்னா கூட அவர் வந்து கோயில்பட்டி போறது கத்துக்குவாருங்க, நம்பி ஏறுங்க அப்படின்னு சொன்னா ஏறுவீங்களா ஏற மாட்டீங்களா? 60 பேர் பயணிக்கிற பேருந்துக்கே நல்ல ஓட்டம் வேணும்னா 8 கோடி மக்கள் இருக்கிற நாட்டுக்கு நல்ல தலைவர் வேண்டாம்? சூப்பராக ஒரு கதையை சொல்லி முடிச்சாரு. நம்ம ஒரு கதையை சொல்லுவோம், இதே மாதிரியே நம்ம பஞ்சப்பூரை எடுத்துக்குவோம். அங்கே 2 பேர், ஒருத்தர் டிரைவரு ஒருத்தர் கிளீனரு, 2 பேரும் நின்று பேசஞ்சர்ஸை வாங்க 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 இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறுங்கன்னு கூப்பிட்றாங்க. அப்போ இல்லை 2 பேரும் நம்மளை கூப்பிட்றாங்களே, சரி நம்ம போய் ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வராங்க. அப்போ உடனே கண்டக்டர் சொல்கிறாரு, சார் டிரைவர் நல்ல டிரைவருங்க, நானும் அவரும் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி அடிக்கடி சொல்கிறாரு. சரி வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி பஸ்ஸில் ஏறுறதுக்கு எல்லாரும் போகிறாங்க. அப்போ டிரைவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், ஆக்சிலேட்டரு பிரேக்கு கிளச்சு எல்லாமே எனக்கு அத்துப்படிங்க, பஸ்ஸுன்னா எப்படி ஓட்டணும்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் எனக்கு பயப்படாமல் ஏறுங்க, 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி 2 பேரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரின்னு ஏறலான்னு போனால் பசங்கானா, என்னடா பசங்கானா, 2 பேரும் நின்றுக்கிட்டு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு நல்லா தெரியும், வாங்க வாங்க ஏறுங்கிறாங்க, பஸ்ஸு எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்போ தான் தூரத்துலேருந்து, அவங்க 2 பேரும் பைத்தியக்காரனுங்க, அவங்க கண்டக்டர் டிரைவர் ஆகணும்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முடியலன்னு பைத்தியமாயிட்டாங்க, அங்கே நிற்காதீங்க வாங்கடா ஓடி வாங்கடான்னு சொன்னாங்களாம். அந்த கதையாக இருக்குது. 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து என்ன பிரயோஜனம், பஸ் ஓட்ட தெரியணும்ல. ஸோ 60 பேர் பயணிக்கிற பஸ்ஸுலேயே ஒரு கண்டக்டரும் டிரைவரும் நல்லா பேசணும்னா 8 கோடி மக்களை ஆள போகிற கட்சிக்காரங்க நல்லா பேசணும் இல்லையா?